ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுடிதார் ஸ்லிட் அடிக்க சொல்லி கொடுக்குறேன். நான் ஈஸியான மெத்தடில் எப்படி அடிக்கிறேன்னு. இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம். இங்கே இது வரைக்கும் ஓப்பன் இருக்குது. இது வந்து நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். இது வந்து இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிஎம் உள்ளே மடிச்சிங்கன்னா மறுபடியும் மேலே ஒரு சிஎம் இப்படி 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இழுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஊசியிட போட்டுக்கோங்க. அப்படி இங்கே ஒரு கொஞ்சம் தூரத்தில் இங்கே மடித்தோம்னாக்கா மடித்து அங்கே வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்துடும். இது பாருங்க, அப்படியே ஃப்ளாட்டாக வருது. ரிங்கிள்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டிச் கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறது வந்து 2 சைடு விரித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இது இப்படி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பா மாதிரி இங்கே மாதிரி ஸ்டிச் வரணும். கரெக்டாக திருப்பிக்கோங்க. இடத்துல நிறுத்திக்கோங்க. இங்கே இப்படி மடிச்சுக்கோங்க. இங்கே வந்து இது எவ்வளோ இருக்குதோ அதே அளவு இங்கேயும் மேலே வரணும். அப்போ தான் ஸ்டிச் கரெக்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஊசியிட போட்டுக்கோங்க. மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊசியிட போட்டுக்கோங்க. ரிங்கிள்ஸே வரக்கூடாது. நீங்க விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி இழுத்து போடும்போது என்னாகும், சுருக்கமா வந்துடும். சைட்ல ரிங்கிள்ஸ் வந்துடும். அது மாதிரி வரக்கூடாதுங்கிறது தான் இப்படி பிடிச்சி போடுறது. அவ்வளோதான். இது போட்டோமா, இந்த சைடு போட்டுக்கோங்க. அதில் இங்கே மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஒரு சிஎம் தான் எல்லா பக்கமும் இருக்கணும். எச்சு கம்மி வந்துச்சுன்னா இப்படி பெண்டா வந்துடும். ஸ்ட்ரைட்டா வரணும்னா கரெக்டா அளவு கரெக்டா இருக்கும். இந்த இடத்த வந்து நீட்டா விரிச்சு விட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் போட்ட இடத்த நீட்டா விரிச்சு விட்டு இதை நல்லா உள்ள தள்ளிக்கோங்க. தள்ளி நடத்திக்கோங்க. ஒரு சிஎம் அளவு மேல போயிடணும். அந்த ஸ்டிச்ல இருந்து மேல போய் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பானா மாதிரி கரெக்டா வரும். அந்த இடம் ஸ்லிட் அடிச்சது. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த சைடும் ஊசியிட போட்டுக்கணும். அவ்வளவுதான்.